ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசியிலேருந்து 10 இம்பார்ட்டன்ட் ரீசனிங் கொஷின்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஃபைட்டர்ஸ், 6000 வேகன்சி கிட்ட வந்திருக்கு. ஸோ இப்போவே நீங்கள் ரீசனிங் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து டாப் 10 வீடியோவாக எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு 35 கொஷின்ஸும் டெஸ்ட் பேட்ச் வேணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நான் போட தயாராக தான் இருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒய் நாட்? எல்லாமே எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுக்க நம்ம ரெடியாக இருக்கணும்ல. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ரெடி வித் வாட் எவர் யூ வாண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் ஒரு 10 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? வாங்க. ஸோ அதுக்கு தான் நீங்கள் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்தோம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ரீசனிங் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்குது, அதில் மார்க் வர மாட்டேங்குது, இல்லை வருது ஆனால் லேட்டாக வருது, விச் மீன்ஸ் அதிக டைம் எடுக்கிறாங்க, ப்ராக்டிஸ் சரியா இல்லைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கிற கொஷின்ஸை அவங்க சால்வ் பண்ண அவங்களுக்கு ப்ராக்டிஸும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக டைம் வந்து கம்மியான டைமில் அவங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஷின் சால்வ் பண்ண போயிடலாமா? லெட்ஸ் கோ. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். 6லேருந்து 36. ஸோ பார்த்தாலே தெரியுது, ஸ்கொயர் பண்ணுறாங்க, 36 வருது. இந்த சேம் வே 13 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணால் 169. ஸோ 23 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? 529. ஸோ 529 ஆப்ஷன் இருக்கா பாருங்க. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர்ஸ் நீங்கள் படிச்சுக்கணும் ஃபைட்டர்ஸ். அப் டு 30 உள்ள ஸ்கொயர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம கியூப்ஸும் படிக்கணும். கியூப்ஸும் வந்து 20 உள்ள படிச்சு வச்சுக்கோங்க. இட்ஸ் பெட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக செகண்ட் கொஸ்டின் போயிடுவோமா? செகண்ட் கொஸ்டின் மிஸ்ஸிங் நம்பர் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி டிஃபரன்ஸ் எடுப்போம். 10 மைனஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 9 மைனஸ் பண்ணுறாங்களா? 9 மைனஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க என்ன பண்ணுறாங்க? 8 மைனஸ். நெக்ஸ்ட் பாருங்க -7 பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 6. நெக்ஸ்ட் 5. இதுக்கப்புறம் என்ன 4 தான் பண்ணுவாங்க. ஸோ 4 போனால் என்னப்பா இருக்கும்? 51. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. எவ்வளோ ஈஸியாக இருக்க பாருங்க இந்த கொஸ்டின். இது கண்டிப்பாங்க இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். நானே ரெடி பண்ண கொஸ்டின் இல்லை. இது முழுக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த லாஜிக் நீங்கள் டக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இந்த கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் லென்த்தி ஸ்லாகிசம் கொஸ்டின் தான். ஸோ ட்ரை பண்ணுவோம், நோ ப்ராப்ளம். நம்ம யாரை பார்த்து பயப்பட போகிறோம்? நம்ம பயப்பட ஒன்றும் இல்லை. ஸோ சம் பவுச்சஸ் ஆர் கோம்புன்னு சொல்கிறாங்க. ஓகே, சம் பவுச்சஸ் வந்து கோம்பு போட்டாச்சு. ஆல் கோம்ஸ் ஆர் ரெட்னு சொல்கிறாங்க. அப்போது எல்லா கோம்பும் வர மாதிரி இது வந்து கோம்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஆல் ரெட்ஸ் ஆர் ஸ்டிக்கர்ஸ்ன்னு வர சொல்கிறாங்க. ஓ மை காட், இப்போ தான் நம்ம கொஞ்சம் டயக்ராமை கொஞ்சம் பெருசாக போடணும். இந்த வெளியே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரு. ஓகேங்களா? சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட்டு, உள்ளே இருக்கிறது வந்து கோம்பு. டயக்ராம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டைரெக்டாக கன்க்ளூஷன் வந்துடும். ஆல் பவுச்சஸ் ஆர் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எல்லா பவுச்சஸும் எப்படிமா ஸ்டிக்ஸ் ஆகும்? சம் ஸ்டிக்ஸ் ஆர் பவுச்சஸ்ன்னு சொல்லலாம். எல்லாமே எப்படி வந்து ஸ்டிக்ஸ் ஆகும்? எல்லா பவுச்சும் எப்படி ஸ்டிக்ஸ் ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்புப்பா. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் வாங்க, ஆல் கோம்ஸ் ஆர் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல் கோம்ஸ் வந்து ஸ்டிக்ஸ் தான். ஏன்னா கோம்பு என்ன சொல்லுது? ஸ்டிக்ஸுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது, ரெட்டுக்குள்ளே தான் கோம்பு இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டுப்பா. ஓகே, சம் ரெட்ஸ் ஆர் கோம்புன்னு சொல்கிறாங்க. சம் ரெட்ஸ் வந்து கோம்பா? எஸ், கோம்பு தான். ஆல் கோம்ஸ் வந்து ரெட்டாக இருக்கும்போது சம் ரெட்ஸ் வந்து கோம்பு தானே. ஏன்னா ரெட்டுக்குள்ளே தான் வந்து கோம்பு இருக்குது, அதனால சம் ரெட்ஸ் ஆர் கோம்பு வந்து கரெக்ட் தான். இப்போ ஃபோர்த் வந்துடலாம். சம் ஸ்டிக்ஸ் ஆர் பவுச்னு சொல்கிறாங்க. சம் ஸ்டிக்ஸ் ஆர் பவுச் கரெக்டுப்பா. ஃபர்ஸ்ட் வந்து ஆல் பவுச் ஆர் ஸ்டிக்ஸ்னு சொல்லல, அது தப்பு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் ஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவுச் வந்து கரெக்டு. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஷேடோ வந்து மேட்ச் ஆகுது. அதனால இந்த செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து 3 கரெக்டாக இருக்கிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கும் பாருங்க? ஆப்ஷன் 4. கன்க்ளூஷன் 2, 3, 4 ஆர் கரெக்ட். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஃபைட்டர்ஸ். இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? ஓகே, ஸோ இது ரேங்கிங் பேஸ்டு கொஸ்டின். என்னன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலா அப்படி போயிடலாம். அப்படி எனக்கு ஃபார்முலா தெரியலன்ற பட்சத்தில் நம்ம லாஜிக் வச்சு தான் போயாகணும். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 100 பேர் இருக்காங்க. 24 students are score more marks than Sharmista, whereas 18 students score lesser mark than Amit. ஓகேவா? ஷர்மிஸ்தாக்கும் அமித்துக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள் கொஷின். ஓகேங்களா?
மொத்தமே 100 பேர். அதில் ஷர்மிஸ்தாவோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 24, அவங்களுக்கு முன்னாடி 24 பேர் இருக்காங்க. அப்போனா அவங்க வந்து 25th பொசிஷனில் இருப்பாங்க. ஓகேங்களா, ஷர்மிஸ்தா வந்து 25th பொசிஷன் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் அமித் வந்து பார்த்தீங்கன்னா அமித்துக்கு பின்னாடி 18 பேர் இருக்காங்க. அப்போ அமித் எத்தனாவது இடத்துல இருப்பாரு? கீழே இருந்து 19வது இடத்துல இருப்பாரு. ஓகேங்களா, ஸோ இப்போ இது 2 பேர் பொசிஷன் செஞ்சிச்சு. நம்மளுக்கு என்ன சொல்றது, ஃபார்முலா தெரியல. மிடில் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் லெஃப்ட் பிளஸ் ரைட்டு. ஸோ இந்த ஃபார்முலா போடுங்க. டேரெக்டாக 100 மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன வருதுன்னு பாருங்க. என்ன வருது ஃபைட்டர்ஸ்? 44. 44. ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுங்க 56. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். இவ்வளோதான், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. இல்லை பிரவீனே எனக்கு இந்த ஃபார்முலா மறந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிள். அதுக்கும் என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு, நான் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் அந்த லைனு, 100 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க, இந்த பொசிஷன் எடுத்துப்போம். இந்த பொசிஷன் வந்து 25th பொசிஷன். ஓகேங்களா, 25th பொசிஷன்ல யார் இருக்குது? ஷர்மிஸ் தான் இருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து 100, மொத்தம் 100 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களே. 100ல் கீழே இருந்து பாருங்க 18 பேர் தாண்டி தான் அவர் அமித் இருப்பாரு. ஸோ அமித் வந்து அப்போ 82வது பொசிஷன்ல இருப்பாரு. கீழே இருந்து பார்க்கும்போது 18வது பொசிஷன், மேல இருந்து பார்க்கும்போது 82வது பொசிஷன். ஸோ இப்போ 2 நம்பர் இருக்குப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் 3 6 3 6 வேணா 7 எடுத்துப்போம். ஓகேப்பா, இப்போ இவங்க 2 பேரும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? 3வது பொசிஷனா? 3 அதுக்கு நடுவில் பாருங்க 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. ஸோ அப்போ 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லலாம், இதுக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. டிஃபரன்ஸ் எடுத்தா உங்களுக்கு 4 கிடைக்குதா? -1 போடுங்க, 3. ஸோ 3 பேர் இருக்காங்க. அதுதான் இப்போ நம்மளுக்கு என்ன, இந்த 2 பேருக்கு 25க்கும் 82க்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியணும். அதனால என்ன பண்றீங்க, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. ஸோ 82ம் 25 நீங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஆகுது? 12ல 5 போச்சுன்னா 7, தென் 6ல 2 போச்சுன்னா, சாரி 7ல 2 போச்சுன்னா 5, 57 -1 56. ஸோ 56 கிடைச்சிருச்சு. எவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்ச ஃபார்முலா மெத்தட் போங்க. இல்லை ஃபார்முலா தெரியல, நான் ட்ரெடிஷ்னலாக போகணும்னு நினச்சினா ட்ரெடிஷ்னல் மெத்தடும் போங்க. உங்கள் இஷ்டம், எந்த மெத்தட் போனாலும் ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். பட் சீக்கிரமாக கிடைக்கத்தான் நம்மளுக்கு எய்மும். ஸோ ஃபார்முலா அப்படி போட்டால் பெட்டர். ஓகேங்களா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினும் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. சிம்பிள். ஓகே, அதையும் போட்டுலாம் விடுங்க. ஸோ அந்த லைனில் பார்த்தீங்கன்னா மனிஷ் வந்து 18வது இடம் பொசிஷன் டாப்லேருந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து 12th பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓகே, 2 பேருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. மிடில் 8 பேர் டோட்டல் கேட்குறாங்க. ஸோ சிம்பிள். ஸோ நம்ம முன்னாடி யூஸ் பண்ண பார்த்தீங்களா, மிடில் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லெஃப்ட் மைனஸ் லெஃப்ட் பிளஸ் ரைட்டு. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி பார்த்தீங்கன்னா மிடில் வந்து 8, டோட்டல் தான் தெரியணும். ஸோ லெஃப்ட் ரைட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. என்ன வருது? 30 வருது. 30 இன்சைட் மைனஸ்ல இருக்கு, அந்த சைடு போனால் ப்ளஸ் 30 ஆகிடும். ஸோ +30 + 8 38. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, இது வந்து ஃபார்முலா படி. இல்லை நான் ட்ரெடிஷனல் மெத்தட்ல போறேன். ஸோ நம்ம பேசிக் ஃபார்முலா இருக்குல்ல, டோட்டல் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் +6 -1. இந்த ஃபார்முலா தான் ட்ரெடிஷனல் ஃபார்முலா ஃபார் ரேங்கிங் இந்த தேர் பொசிஷன்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு போகணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இதுலேயும் போடலாம், மிடில் யூஸ் பண்ணாமல். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. ஸோ இங்கே டைரெக்டாக நம்ம மனிஷோட பொசிஷன் வந்து 18ன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அமித் வந்து 12th இருக்காரு. ஸோ இது கீழே இருந்து அமித் இருக்கிற இடம் 12னா, இங்க இதுக்கு நடுவில் வந்து 8 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ 8 பேரை தாண்டி தான் நீங்க மனிஷை போய் தொடணும். அப்பனா என்னது? 9வது பொசிஷன்ல இருக்காரு. ஸோ அப்போ 12வதுல இருந்து 9 ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகுது? 21. ஸோ அப்போ கீழே இருந்து மனிஷ் பார்த்தீங்கன்னா 21 பொசிஷன்ல இருக்காரு, மேல இருந்து 18. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா படி தெரியும் இல்ல, என்னது? டோட்டல் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட்டு -1. ஸோ 18 21 ஆட் பண்ணனாப்பா 39 -1 போடுங்க 38. ஸோ 38 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ எந்த மெத்தட் வேணும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைட்டர்ஸ், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுமா? சூப்பர். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும் பாருங்க ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை நெட்டாக கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, 2 4 6 8 10 12 14 16 18 20பா, 20 இருக்கு. ஓகே, ஸோ எப்படி பிரிக்கலான்னு பாருங்க. ஸோ இங்க Z வந்திருக்கு, இங்க Z வந்திருக்கு. இதுக்கு நடுவில் பாருங்க 2 4 5 லெட்டர் இருக்கு. ஸோ 5 5 பிரிச்சிருக்காங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. 5 5 பிரிக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல. ஓகே, அப்போ இங்க ஒரு ஸ்லாஷு, தென் அடுத்தது என்ன? இங்க ஒரு ஸ்லாஷா, தென் இங்க ஒரு ஸ்லாஷு.
ஓகே. ஸோ நல்லா பாருங்க, பி வந்து அப்படியே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி கேவும் ரிப்பீட் தான் ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து கே தான் வரும். ஓகேங்களா? தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கே. ஓகே, கேவோட பொசிஷன் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அதே மாதிரி பாருங்க வேற என்னென்ன லெட்டர்ல வரும் பாருங்க. இங்கே பி வந்திருக்கு, அகைன் இங்கே பி வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கேயும் என்ன சொல்றது, இங்கேயும் பி தான் வரணும். அதே மாதிரி இங்கேயும் பி தான் வரணும். ஸோ பியோட பொசிஷனும் காமனாக தான் இருக்கு. அதுவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வேற என்ன பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கேபிபி எல்லுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எம் வந்திருக்கு. ஸோ எல்லேருந்து +1 பண்ணி எம் போடுறாங்க. அப்போ எம்முக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என் வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓ வரணும். ஸோ அந்த ஒரு லெட்டர் மட்டும் சேஞ்ச் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா கே பி பி ஸ்லாஷ் Z. இந்த ஸ்லாஷ்ல வாட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல் வருது, அதுக்கப்புறம் எம் வருது, அப்புறம் என் வருது, அப்புறம் ஓ வருது. இந்த மாதிரி பேட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைன், சிம்பிள் தான். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஓன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓட முடிகிற மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. 2 ஆப்ஷன் இருக்குப்பா. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லையும் செகண்ட் ஆப்ஷன்ல தான் ஓட முடிகிற மாதிரி இருக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் டேஷ் பாருங்க, நம்மளுக்கு கேல முடியுது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். இங்கே நெக்ஸ்ட் டேஷ்ல பி இருக்கு, இங்கே தான் அதாவது செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கே இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நான் ரொம்ப குழப்பிட்டேனா இல்லை புரிஞ்சிருக்கான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ எனக்கு கரெக்டாக புரிஞ்சிருச்சு. பட் நான் இதை தெளிவாக சொல்லியிருக்கேனா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஒன்றும் இல்லை ஃபைட்டர்ஸ், எத்தனையும் ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எப்படி பிரிக்கலாம்னு பாருங்க. 20னா 4 பிரிக்கலாம், இல்லை 5 பிரிக்கலாம். இந்த பேட்டர்னுக்கு வந்து 5 தான் பிரிச்சிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கா இல்லை ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம செக் பண்ணோம். 4 வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எல்லேருந்து எம் என் ஓ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்படி போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது செகண்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். 7லேருந்து 6 யூஸ் பண்ணி 127 கொண்டு வரலாம். அது எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் போவோமா இல்லை மல்டிப்ளிகேஷன் போவோமா? ஸ்கொயரே தான் போவோம், என்ன வருதுன்னு பார்ப்போமே. ஓகே, 49 36 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 5 1 85 வருது. பட் 85க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? 42 ஆட் பண்ணுமா? 42 ஆட் பண்ணாதான் இந்த மாதிரி வருது. ஓகே, அதாவது ஸ்கொயர் பண்ணிட்டு இன்ட்டு 7 6 ஆர் 42 அந்த மாதிரி பண்றாங்களோ? ஓஹோ, அப்படின்னா 42 இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணிட்டு +1 பண்ணலாம்ல. இப்போ இங்க பாருங்க, 40 இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் 120, பட் +9 பண்ற மாதிரி வருது. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் மெத்தட் இல்லைப்பா, ஸ்கொயர் மெத்தட் தான் கரெக்டு. ஸ்கொயர் படியே போவோம். ஸோ ஸ்கொயர் படி போனால் நம்மளுக்கு என்ன வருது? 8 ஸ்கொயர் பண்ணால் 64, இங்கே 25, இதாட் பண்ணால் 9 89 வருது. 89 ப்ளஸ் 42 பண்ணுவோமா? 89 42 ஆட் பண்ணி பாருங்க, 11. ஸோ இங்கே 42 போடக்கூடாது. ஏன் நம்ம 42 போடுறோம்? ஒரே நிமிஷம் இருங்க. 7 6 ஆர் 42, இங்கே 8 5 ஆர் 40 தானே. ஸோ 40 தான் ஆட் பண்ணோம். அப்போ 9 12, ஸோ 129 கிடைச்சிருச்சு. சிம்பிளா எவ்வளோ ட்ரிக்கியாக யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதாவது என்னென்ன லாஜிக் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஸ்கொயர் பண்ணிடுறாங்க, அப்புறம் அதை ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் வந்து மல்டிப்ளை பண்ணி அதையும் சேர்த்து ஆட் பண்ணுறோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 89 வருது. இது கூட பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வர நம்பரை ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் தான் மிடில் நம்பர் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணி பார்ப்போமா? எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினாக இருக்குது பாருங்க ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம். 10 ஸ்கொயர் பண்ணால் 100, இந்த சேமே 4 ஸ்கொயர் பண்ணினா 16, ஸோ 116. தென் என்ன சொல்லுது? 10 4s are 40 ஆட் பண்ணும்போது 156. வந்துருச்சுப்பா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். சிம்பிளில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரேரான கொஸ்டின்ஸ். நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் எக்ஸாம் ஹாலில் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். பிளேயரு, கேப்டனு, கோச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இது பிளேயரு, இது கேப்டனு. ஸோ இந்த மாதிரி எந்த டயக்ராம் இருக்கு? இங்கே இருக்கு. கோச் வந்து செப்பரேட்டாக தான் இருக்கணும்.
ஏன்னா கோச்சுக்கும் பிளேயர் கேப்டனுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க ஒரு 2 பேர் தான் போய் விளையாட போகிறாங்க. கோச் வந்து ஜஸ்ட் கோச் தான் பண்ண போகிறாரு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 8th கொஷின். ஸோ உங்களுக்கு எதனா மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் யோசிச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, இந்த 8th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணு பாருங்க ஃபைட்டர்ஸ். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் NTPCயில் அடிக்கடி கேட்குறாங்க, RRBயில். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் என்னன்னு பாருங்க. 6% $85 இதுதான் வந்து அந்த நம்பர் கொடுத்துருக்கிற கொஸ்டின். அதுபடி நம்ம ஒவ்வொரு கண்டிஷனும் செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. இஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆர் நம்பர், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் தான். ஓகே, தென் த லாஸ்ட் எலமெண்ட் வில் பி ரீப்ளேஸ்டு பை @ ஓகே, அப்போ லாஸ்ட் வந்து @ வருது. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லையும் தேர்ட்லையும் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 4th-யும் 2nd-யும் எலிமினேட் பண்ணிடலாம் இப்போவே. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. இஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் அ சிம்பிள், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சிம்பிள் இல்லைப்பா, நம்பரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் வந்து நம்ம டைரெக்டாகவே எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ தேர்ட் கண்டிஷன் வாங்க. இஃப் த போத் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எலமெண்ட் ஆர் நம்பர், ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து நம்பர் இல்லைப்பா, ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் வந்து சிம்பிளா இருக்கு. அதனால இந்த தேர்ட் கண்டிஷனும் தப்பு தான். ஸோ இப்போ நம்ம டைரெக்டா மிச்சம் என்னென்ன நம்பர் இருக்கோ அது டைரெக்டாக கோடு ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆருக்கு வந்து எஸ். ஸோ எஸ்ல ஸ்டார்ட் ஆகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் 3 மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். இல்லை ஒன்றும் டவுட்டாக இருக்குன்னா பர்சன்டேஜுக்கு பாருங்க, பர்சன்டேஜுக்கு வி வருது. ஸோ வி கொடுத்துருக்காங்க. ஸோ போதும்பா, இவ்வளோ கண்டுபிடிச்சாலே போதும்பா. நீங்கள் ரொம்ப ஃபுல்லாலாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஃபுல்லாக தான் கண்டுபிடிச்சுன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், ஃபைனல் கொஸ்டின் இன் திஸ் வீடியோ. ஸோ ஜெர்மனியை வந்து என்ன சொல்கிறாங்க, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க. ஓகே, எழுதிட்டு எத்தனை லெட்டர் அன்சேஞ்சாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜெர்மனி எழுதிப்போம். GERMANY. ஸோ ஜெர்மனியை வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் எழுதும் போது ஏ வருது, அதுக்கப்புறம் இ வருது, அப்புறம் என்ன போடலாம் ஃபைட்டர்ஸ், ஜி போடலாமா? ஜி. நெக்ஸ்ட் என்ன வரும்? எம்மு போடலாமா? எம்மு, என்னு, ஆறு, ஒய். ஸோ எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஆகலை. இ மேட்ச் ஆகுது. ஓகே, இது ஆகலை. எம்மு மேட்ச் ஆகுது. இது ஏ, இது என்ன மேட்ச் ஆகலை. ஒய் மேட்ச் ஆகுது. ஸோ 3 மேட்ச் ஆகுதுப்பா. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், 10 கொஸ்டினும் முடிச்சாச்சு. ஸோ இது வந்து 10 கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் NTPCயில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? இது நானே எடுத்த கொஸ்டின் இல்லை, NTPCலேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கான சேனல் மட்டும்தான். ஸோ மற்ற டாப்பிக்கும் கவர் பண்ண மறந்துடாதீங்க. கவர் பண்ணிட்டே இருங்க. ரெகுலராக வீடியோஸும் பாருங்கள். பார்த்துட்டு ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணுங்கள். அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாம் நல்லா உங்களுக்கு ஆன்சர் சீக்கிரம் கிடைக்கும். அதான் நல்லா நான் வச்சுக்கேன். ஓகேங்களா? என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை பார்த்துட்டு உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃபைட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.